ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டேலி ERPயில் பர்ச்சேஸ் என்ட்ரி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம பேமெண்ட் ரிசிப்ட் கான்ட்ரா ஜர்னல் என்ட்ரிஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்துருக்கோம். அது பார்க்கலன்னா நம்மளுடைய பழைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் வீடியோஸ் போட்டுருப்போம், அது பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம பர்ச்சேஸ் என்ட்ரி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ் உள்ளே போயிடுங்க. ஸோ அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ் உள்ளே போனீங்கன்னா F9 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ச்சேஸ் என்ட்ரி ஓப்பன் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பேமெண்ட்டில் இருக்கேன், F5 கொடுத்துட்டு ஸோ F9 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ச்சேஸ் என்ட்ரி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நம்ம ஒரு ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணும்போது எப்படி என்ட்ரி பண்ணுறது. இப்போ ஒரு 100 kg ஒரு ப்ராடக்ட் நான் வாங்குகிறேன், அதுலேருந்து நான் ஒரு 50 kg சேல் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராஃபிட் பேஸில் நான் ஒரு ப்ராடக்டை வாங்குகிறேன்னா ஸோ அப்போது நான் இந்த என்ட்ரி யூஸ் ஆகும் எனக்கு. ஸோ இப்போ பர்ச்சேஸ் என்ட்ரியில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா முதல்ல பார்ட்டி நேம். ஸோ பார்ட்டி நேம்னால் நான் யாருக்கிட்டேருந்து அந்த ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுறனோ அவங்களோட பேர். இப்போ க்ரெடிட்டில் பர்ச்சேஸ் பண்ணேன்னா அவங்க அந்த சப்ளையரோட நேம் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணணும். இப்போ இதே நான் கேஷ் கொடுத்து பே பண்ணியிருந்தேன்னா அங்கே கேஷ் நேம் மென்ஷன் பண்ணிக்கலாம். செக்கு கொடுத்துருந்தேன்னா பேங்க் நேம் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். தென் பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் லெட்ஜர் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம பர்ச்சேஸ்னு ஒரு லெட்ஜர் தனியாகவே க்ரியேட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதுக்கு அண்டர் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் கீழே பார்த்திங்கன்னா நேம் ஆஃப் ஐட்டம் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் தான் நான் என்னென்ன ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ண போகிறோமோ அதோடைய நேம்லாம் இங்கே இன்புட்டாக நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம லெட்ஜர் க்ரியேஷன் பார்த்துருந்தோம். ஸோ இப்போ இது பார்த்திங்கன்னா ஸ்டாக் க்ரியேஷன். ஸோ இங்கே நேம் ஆஃப் த ஐட்டம் அப்படிங்கிறத நம்ம ஸ்டாக்காக தான் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அது எங்கே க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா வெளியே இங்கே இன்வென்ட்ரி இன்ஃபோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனில் நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ இன்வென்ட்ரி இன்ஃபோ உள்ளே போனீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டாக் ஐட்டம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் போய் நம்ம க்ரியேட் பண்ணணும். ஆனால் இது க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமாக நம்ம யூனிட் ஆஃப் மெஷரும் ஸ்டாக் குரூப்ஸும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் நம்ம ஸ்டாக் ஐட்டமில் க்ரியேட் பண்ணும்போது அது என்ன மெஷர்மெண்ட் அப்படிங்கிறத யூனிட் ஆஃப் மெஷர்லையும் அதுக்கான அண்டரையும் நம்ம ஸ்டாக் குரூப்பில் க்ரியேட் பண்ணிக்கணும். ஏன்னா இதுக்குன்னு டிஃபால்ட்டாக எதுவும் அண்டர் இருக்காது. இப்போ நம்ம லெட்ஜர் க்ரியேட் பண்ணும்போது கேபிட்டல் அது மாதிரிலாம் அண்டர் வரும். அந்த மாதிரி அண்டர் இதுக்கு கிடையாது. ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாக் ஐட்டம் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு யூனிட் ஆஃப் மெஷர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ யூனிட் ஆஃப் மெஷர் க்ரியேட். இப்போ நம்ம வாங்க போகிற ப்ராடக்ட்டை எப்படி மெஷர் பண்ண போகிறோம், கிலோகிராமா, நம்பர்ஸா, லிட்டரா, அந்த மாதிரி என்ன மெஷர்மெண்ட்டோ அதை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கேஜின்னு கொடுத்துக்கிறேன், கிலோகிராம்ஸ். கீழே ஃபார்மல் நேமில் கிலோகிராம்ஸ்னு நம்ம டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிவிட்டு அக்செப்ட் பண்ணிவிடுங்க. இப்போ நான் வெளியே வந்துடுறேன். அதே மாதிரி நம்ம வாங்குகிற ப்ராடக்டோடைய குரூப் நம்ம வேணும்னா க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு ஆப்ஷனல் தான். ஸோ இது வேணும்னா நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். நான் இப்போ ரா மெட்டீரியல்ஸ் அப்படின்னு ஒரு குரூப் க்ரியேட் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோம். ஸ்டாக் ஐட்டம்ஸ் க்ரியேட் ரா மெட்டீரியல்ஸ் கொடுத்துட்டு அக்செப்ட் பண்ணிவிடுங்க. இப்போ தான் நம்ம ஸ்டாக் ஐட்டம் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம என்ன ப்ராடக்ட் வாங்க போகிறோமோ அந்த ப்ராடக்ட்டுடைய நேம்லாம் நம்ம இந்த இடத்துல நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஸ்டாக் 1 அப்படின்னு ஒரு நேம் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஆனால் ரியல் டைமில் நம்ம என்ன ப்ராடக்ட் வாங்க போகிறோம், அப்புறம் அலுமினியம், காப்பர், அந்த மாதிரி என்ன நேமில் நம்ம ப்ராடக்ட் வாங்குகிறோமோ அந்த ப்ராடக்ட்டுடைய நேமை நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் ஸ்டாக் 1 அப்படிங்கிற ஒரு நேமில் ஒரு ஐட்டம் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டாக் ஐட்டம் க்ரியேட் ஸ்டாக் 1. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா நமக்கான அண்டர் ரா மெட்டீரியல்ஸ் இது நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் யூனிட்ஸில் கேஜி, கிலோகிராம், அதையும் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு இதை அக்செப்ட் பண்ணிடுறேன். இப்போ நான் வெளியே வந்துடுறேன். வெளியே வந்துட்டு நான் இப்போ அக்கௌண்டிங் வவுச்சர்ஸில் போய்ட்டு பர்ச்சேஸ் என்ட்ரி போட போகிறேன். ஸோ பர்ச்சேஸ் என்ட்ரி போடுறதுக்கு வவுச்சர்ஸ் உள்ளே போய்ட்டு F9 ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பார்ட்டி நேம் நம்ம யார்கிட்டேருந்து வாங்க போகிறோமோ அவங்களுடைய நேம் நம்ம கொடுத்துக்கணும் இங்கே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் Alt C கொடுத்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். Alt C கொடுத்துட்டு சப்ளையர் அப்படிங்கிற நேமில் கொடுத்துக்கிறேன். ஸோ நம்ம என்ன பார்ட்டி ரியலாக சப்ளையரோட நேம் என்னவோ அந்த நேம் நம்ம இங்கே கொடுத்துக்கணும். நான் சப்ளையர் 1 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அண்டர் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ்னால் நம்ம வேணும்னா டைப் பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறம் இந்த இடத்துல பர்ச்சேஸ்னே ஒரு லெஜர் இருக்கும், அது வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும். ஆக்சுவலாக இங்கே நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கேன், ஸோ அதையே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இல்லைனா Alt+C கொடுத்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ பர்ச்சேஸ் அப்படிங்கிற லெஜர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அண்டர் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ஸ் தான். ஸோ அதை கொடுத்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நேம் ஆஃப் ஐட்டம் கீழே பார்த்தீங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ண அந்த ஸ்டாக் ஐட்டம் நேம் வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணோம். ஸோ அதை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம 100 kg பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா 100 kg கொடுத்துட்டு per kgயோட ரேட் எவ்வளோ அப்படின்னு கேட்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 15 rupees அப்படின்னு கொடுக்குறேன்னா ஸோ இன்ட்டு 100 1500 அதுவே ஆட்டோமேட்டாக அப்டேட் பண்ணிக்கும். ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு இப்போது நான் ஒரே நேரத்தில் ஒரு 5 ப்ராடக்ட் வாங்குறேன்னா இதை அடுத்தடுத்து நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கணும். ஸோ அது என்ன எவ்வளோ ரேட்டு எவ்வளோ குவான்டிட்டிங்கிறதெல்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா டோட்டல் அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிவிட்டு நரேஷன் வந்து நீங்கள் டைப் பண்ணுறது தான் டைப் பண்ணிக்கலாம். ஸோ அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் பர்ச்சேஸ் என்ட்ரி போடணும் Tally ERP9ல். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக பர்ச்சேஸ் என்ட்ரிஸ் போடும்போது இதே ப்ராசஸ் தான் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி சேல்ஸ் என்ட்ரி போடுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.